வணக்கம் நண்பர்களே, சினிமா கதைப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். முதல்ல என்னை பற்றி அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் ஒரு உதவி இயக்குனராக பணியாற்றியிருக்கேன். சில குறும்படங்கள் இயக்கியிருக்கேன். திரைக்கதையும் எழுதிக்கிட்டு இருக்கேன். எனக்கு சினிமா மீது ஆர்வம் அதிகம். அதனால தான் இந்த ஒரு முயற்சியை நான் முன்னெடுக்கிறேன். ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய முதல் காணொளி இதுதான். ஸோ இன்றைக்கி நம்ம காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நல்ல சினிமாவுடைய வெற்றி தோல்வியை எது தீர்மானிக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இது பார்க்க போகிறோம். சமீபத்தில் சில விவாதங்கள் ஏற்படுது. ஸோ அதன் அடிப்படையில் இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன். ஒரு சினிமாவுடைய வெற்றியும் தோல்வியும் எதன் அடிப்படையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சினிமாவுடைய உள்ளடக்கத்தை மையமாக வச்சு தான் இருக்குது. கண்டென்ட்னு சொல்லக்கூடியது. ஸோ ஒரு உள்ளடக்கம் நல்லா இருந்ததுன்னா அந்த படம் நல்ல வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உள்ளடக்கம் நல்லா இல்லைன்னா அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். நல்ல சினிமாவை எப்போவுமே மக்கள் வரவேற்பாங்க. நல்லா இல்லாத சினிமாவை மக்கள் வரவேற்க மாட்டாங்க. இந்த உண்மையை சிலர் புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு நல்ல சினிமாக்கான நல்ல உதாரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. சமீபத்தில் வந்த 2 படங்களை நான் சொல்கிறேன். முதல்ல டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற படம். ஸோ அதோடைய கண்டென்ட் நல்லா இருந்ததுனால அந்த படம் வெற்றி அடைஞ்சுது. மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றது. அதே மாதிரி சமீபத்தில் வெளியான தக் லைஃப் அப்படிங்கிற படம், அதோட உள்ளடக்கம் சரியாக இல்லாததுனால அது மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பை பெறலை. அது எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெறலை அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த படத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய ஸ்டார் காஸ்ட்டு பிரம்மாண்டம் அப்படிலாம் இல்லைனா கூட அந்த படம் மக்களை கவர்ந்தது. ரெண்டாவது பார்த்த தக் லைஃப் படத்தில் பிரம்மாண்டம், சண்டை காட்சிகள், ஸ்டார் காஸ்ட் இதெல்லாம் இருந்தும் கூட அது மக்களை கவரலை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இன்னொரு விஷயம், ஒரு படம் ஒருத்தர் விமர்சனம் பண்ணிட்டாங்க, மோசமாக விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னா அந்த படம் ஓட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது எனக்கு இந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு நல்ல படம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை 2 பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. ஒருத்தர் நல்லா அலசி ஆராய்ஞ்சு விமர்சனம் பண்ணுறாரு. ஸோ அந்த படத்தை இன்னொரு மோசமாக விமர்சனம் பண்ணக்கூடியவர் பார்த்திங்கன்னா அந்த படத்தை சரியாக ஆராயாமல் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ இதன் மூலமாக என்ன வரும் அப்படின்னா, யார் சரியாக விமர்சனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்களுடைய தரம் தான் இதில் மூலமா நிர்ணயமாகும். ஸோ அந்த படம் நல்லா இருக்கும் பட்சத்தில் விமர்சனம் சரியாக பண்ணாதவங்க தோல்வி அடைஞ்சிருவாங்க. நல்லா விமர்சனம் பண்ணுறவங்க, கரெக்டாக அதை கணிக்கிறவங்க, அவங்க மேலும் அவங்களுடைய குவாலிட்டி அவங்களுடைய பெயர் இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு மோசமான படத்தை இதே 2 பேர் விமர்சனம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் நல்லா ஆராயிறவர் பார்த்திங்கன்னா இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சுமாராக விமர்சனம் பண்ணுறவங்க அவங்க இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது, ஆஹா ஓஹோன்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஆடியன்ஸ் போய் அந்த படத்தை திரையரங்கில் பார்க்கும்போது அந்த படம் நல்லா இல்லைன்றது உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போது என்ன ஆகும்னா, அப்போவும் சரியான விமர்சகர்கள் ஜெயிப்பாங்க, தவறான விமர்சகர்கள் தோப்பாங்க. இன்னொரு விஷயம், ஒரு ஆடியன்ஸ் ஒரு படத்துக்கு தங்களுடைய பணத்தையும் நேரத்தையும் செலவழித்து 3 மணி நேரம் ஒரு படத்தை பார்க்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருந்தா அதை கொண்டாடுறதுக்கான முழு உரிமையும், அதே நேரம் அந்த படம் அவங்களுக்கு பிடிக்கலன்னா அதை விமர்சிக்கிறதுக்கான முழு உரிமையும் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கணும். ஒரு படத்தோடைய வெற்றி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சினிமா பார்வையாளர்கள் ஒரு கூட்டாக ஒரு படத்தை பார்ப்பாங்க. ஒரு திரையரங்கில் ஒரு 1000 பேரோ 500 பேரோ 200 பேரோ பார்க்குறாங்கன்னு வச்சுங்க. அவங்களுக்கு கூட்டாக அந்த படம் என்ன உணர்வுகளை கடத்துது அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுக்கு அது தாக்கம் நல்லா இருந்ததுன்னா அதை அவங்க கொண்டாடுவாங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அதை அவங்க நிராகரிச்சிருவாங்க. ஸோ இதுதான் ரொம்ப அடிப்படையான ஒரு மக்கள்கிட்ட வெற்றி தோல்வி நடக்கிறதுக்கான காரணம். ஸோ இப்போ ஒரு படம் நல்லா இல்லை அப்படின்னா அந்த படத்தை விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒருத்தவங்க வாதம் வைக்கிறாங்கன்னா, அப்போ நல்லா இருக்க படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? சினிமா என்பது ஒரு கலை. கலை ஜனநாயகமானது, மக்களுக்கானது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா டீ கடையில் நின்றுட்டு ஒரு படம் பார்த்ததை பற்றி 4 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி அதே தாங்க சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. வேறு ஒன்றுமே வித்தியாசம் இல்லை. சினிமாவை கொண்டாடுங்க. சினிமா பற்றி மேலும் கதைப்போம். நன்றி.